வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் அவசரமாக மாற்றப்பட்டதால் போதிய வசதிகள் ஏதும் சரியாக செய்யப்படவில்லை. பேருந்துகள் செல்வதற்கு சரியான சாலை வசதிகளோ அல்லது பயணிகள் காத்திருப்பதற்கு நிழற்குடை மற்றும் எந்தவித அத்தியாவசிய வசதிகளும் சரிவர செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் பேருந்துகள் செல்வதற்கு மணலை கொண்டு சாலை அமைத்ததால் பேருந்துகள் வந்து செல்லும் பொழுது அதிகப்படியான புழுதிகள் பறக்கின்றன. இதன் காரணமாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மூச்சு திணறலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும், அது மட்டுமின்றி கழிவறைகளில் இருந்து அதிகப்படியான துர்நாற்றம் கழிவு நீர்கள் வெளியேறுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் கொசு தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாக கூறி தற்காலிக பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள நாயக்கர் தோட்டம் மற்றும் ரோடியார்பேட் பகுதியை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் இன்று பேருந்து நிலையத்தை மாற்ற கோரி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை வெளியே விடாமல் சிறைப்பிடித்தனர். மேலும் பாண்டி கடலூர் செல்லும் சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. திடீரென பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை சிறைப்பிடித்தது மட்டுமின்றி 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியலால் பரபரப்பு ஏற்பட்டது. குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரம் தர தயார், CBI விசாரணைக்கு உத்தரவிட தயாரா என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறிய குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மறுப்பு தெரிவித்து பேசியதால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருந்தால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் அறிவித்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் மகன் விஜயகுமார். இவர் ஜொமேட்டோ ஊழியராக பணியாற்றி வருகின்றார். நேற்றிரவு 12 மணியளவில் காமராஜர் சாலை வழியாக வந்து கொண்டிருந்தார். புட்லாயம்மன் ஆலயம் எதிரில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது அவ்வழியாக வந்த ஆட்டோ விஜயகுமார் மீது மோதியுள்ளது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த விஜயகுமார் வாய் மற்றும் மூக்கில் ரத்தம் கசிந்துள்ளது. அவரை ஆட்டோ ஓட்டுநர் கோவில் வாசலில் ஓரமாக வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதில் இரவு முழுவதும் அதே இடத்தில் சுயநினைவு இன்றி இருந்ததன் காரணமாக உயிரிழந்ததாக குறிப்பிடுகின்றது. காலையில் கோவில் பூசாரி கோவிலுக்கு வந்து பார்த்தபொழுது ஒருவர் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறை உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அங்கிருக்கும் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த பொழுது ஆட்டோ ஓட்டுநர் நடந்து செல்வோரை இடித்து தள்ளியதும், அதன் பிறகு அந்த நபரை கோவில் ஓரமாக இழுத்து வந்து உடலை வைப்பதும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் நாள் நிகழ்வாக நேற்று பேரவையில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்களின் விவாதம் நடைபெற்று வருகின்றது.
பேரவை தொடங்குவதற்கு முன்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியான சம்பவத்திற்கு பேரவையில் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎல் கிருஷ்ணமூர்த்தி, அன்பழகன் ஆகியோருக்கும் பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் விவாதத்தின் பொழுது குடிமைப்பொருள் வழங்கல் துறை மூலம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதாகவும், கடந்த 6 மாதங்களாக ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை, கடந்த 3 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள ரேஷன் கார்டுகள் குறித்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பேசிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், புதுச்சேரி மாநிலத்தில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சிவப்பு நிற ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதற்கான ஆதாரம் தர தயார், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தயாரா என கேள்வி எழுப்பினார். இதையே பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் வைத்த குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சாய் சரவணன் மறுப்பு தெரிவித்து பேசியதால் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டிருந்தால் ஆய்வு செய்து நீக்கப்படும் என பேரவையில் அமைச்சர் சாய் சரவணன் அறிவித்தார். அதற்கு உங்களது இலாக்கா நேற்றே பறிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும் என உறுப்பினர்கள் வலியுறுத்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெறும் பொழுது உறுப்பினர்கள் பேசலாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதியக் குழுவின் நிலுவைத் தொகை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் நகராட்சி ஊழியர்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரி திமுக மாநில அமைப்பாளர் சிவா கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள், நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக போராடி வருகின்றனர். ஆனால் அவர்களின் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை. உடனடியாக ஊழியர்களின் கோரிக்கைகளை தீர்க்க அரசு முன்வர வேண்டும் என்றார். கிழக்கு கடற்கரை சாலை காலப்பட்டு பகுதியில் தொடர்ந்து இருசக்கர வாகன போட்டி பந்தயம் நடைபெற்று வருகின்றது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விபத்து மேற்கொள்ளப்பட்டது. இதனால் சாலையில் செல்லும் மக்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் அவரது ஆதரவாளர்களுடன் கோரிமேடு பகுதியில் உள்ள போக்குவரத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து மாநில தலைவர் ஸ்ரீதர் கூறுகையில், போக்குவரத்து காவல் நிலையம் ஆனது லஞ்சம் நிறைந்துள்ளது. பொதுமக்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க மாட்டார்கள். இதனால் மக்கள் மிகவும் வேதனைக்குள்ளாகி வருகின்றனர் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசியவர், உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக மாநிலம் தழுவிய முற்றுகை போராட்டம் நடைபெறும் என எச்சரிக்கை விடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.